எல்லாருக்கும் வணக்கம். பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் இருக்கிறீங்க, ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்கிறீங்க. அண்ணன் அப்பப்போ பேசிக்க மாட்டோம், அப்புறம் பேசிக்குவோம் அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனால் 45 வருஷமாக நான் அவரோட பேசிக்கிட்டே இருக்கிறேன். காரணம், அவரும் ஒரு டிசிப்ளினான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், நானும் அப்படி இருந்தேன். அதனால அந்த வைப்ரேஷன் எங்களுக்குள்ள 1 மணிக்கு வாங்க 2 மணிக்கு அனுப்பிச்சிட்றேன்னு சொன்னார். இந்த வயசில் 3 மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க, பரவாயில்ல. நல்ல சார், எனக்கு நான் என்ன 83 வயசு. அதனால் அந்த பழைய படங்கள், ஸ்ரீதர்னு ஒரு டைரக்டர் இருந்தார். ஏன்னா நான் ஒரு டைரக்டர், அதனால் எப்போவுமே இந்த டைரக்டருங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பேன். எனக்கு ரொம்ப அவர் ஒரு மானசீகமான குருவாக நான் அப்போ நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஸ்ரீதர். அதற்கு பிறகு இந்த காலகட்டத்தில் பாலு மகேந்திரா சார், அவர் ஒரு, நான் டைரக்டர்னு சொல்ல மாட்டேன், அவர் ஒரு கவிஞர், ஒரு கவிதை தான். அவர் படங்கள் பூரா ஒரு கவிதையாக இருக்கும். அதில் கற்பனையே, எனக்கு தெரிஞ்சு கற்பனையாக இருக்காது. ஒரு நடைமுறை வாழ்க்கையில் ஒரு காதல் எப்படி இருக்கும், உண்மையான காதல். நான் அப்பத்த காதலை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு பாலு மகேந்திரா. அதுக்கு பிறகு எனக்கு பிடிச்சமான டைரக்டர் வெற்றி சார். ஆனால் என்ன, அவங்களோட 2 பேருக்கும் வித்தியாசம் அப்படின்னா, அவர் ஒரு சாஃப்டான பாலு மகேந்திரா சார் ஒரு சாஃப்டான கதைகள், ஒரு அப்படி இருக்கும், அப்படி தெளிந்த நீரோடை மாதிரி. ஆனால் அவர்கிட்ட இருந்தவர், அவருடைய பாதிப்பே இல்லாமல் எடுத்த உடனே ஒரு அதிரடியான ஒரு படங்களை, அதே மாதிரி ஆனால் நடைமுறையில் வாழ்கின்ற மனிதரை பார்க்குற மாதிரியே இருக்கும் இவர் படங்களை பார்க்கும்போது. எனக்கு கூட ரொம்ப ஆசை. அந்த ஆசை இப்போ விஜய் ஒரு படமாவது அவரோட பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அவரும் ஆசைப்பட்டார்னு நினைக்கிறேன். அது அவர்கிட்ட 15 வருஷம் ஒருத்தர் இருந்திருக்காரு. நிச்சயமாக அந்த பாதிப்பு இல்லாமல் எப்படி? இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த படத்தை பார்த்த உடனே நீங்கள் வெற்றி அசிஸ்டண்ட்டா கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். நான் படம் பார்க்கல. நிச்சயமாக அந்த பாதிப்பு இருக்கும். ஏன்னா 15 வருஷமாக அவர்கிட்ட நீங்கள் இருந்திருக்கிறீங்க. இது ஒரு சின்ன உதாரணம். டைரக்டர் சங்கரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் இந்த 80s எங்கள் கதைகள்லாம் ரொம்ப பேர் தெரியாது. அவர் எங்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு காமெடி, ஏன்னா என் படங்களில் வந்து காமெடியே இருக்காது, வெறும் கதையை மட்டும்தான் எனக்கு சொல்ல தெரியும். அந்த காலங்கள்லாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட் ஒன்று போய்கிட்டே இருக்கும், ஒரு காமெடி ட்ராக், அது ஒரு கதை தனியாக இருக்கும். ஒரு 3 சீன் சீரியஸ் சீன் வந்துச்சுன்னா ஒரு சீன் அது வரும் நடுவில். அது ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் அப்போ. ஆனால் அந்த காலத்தில் நான் வந்து எனக்கு அப்படி எனக்கும் ஹியூமர் சென்ஸ் கிடையாது. கதைகள் மட்டும், இதான் கதை, இதான் கண்டென்ட், அதை மட்டும் தான் சொல்ல தெரியும். அப்படியே சொல்லி ஜெயிச்சிட்டேன். அது வேற விஷயம். அது மற்றவங்கள்ட்ட வித்தியாசப்பட்டதுனால. காரணம் என்னன்னா, அந்த எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், படைப்பாளிகள், இயக்குநர்களை வந்து நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். யூ கேன் கிரியேட் அந்த கேரக்டர், கதாபாத்திரங்களை நம்ம படைக்கிறோம், படைப்பாளிகள்னு சொல்லுவேன்.
கடவுள் மாதிரி மனுஷனை படைச்சான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம கதாபாத்திரங்களை படைக்கிறோம். அந்த கதாபாத்திரத்தில் நம்ம எப்படி அந்த கதாபாத்திரை உருவாக்குறோம். அதில் யார் நடித்தாலும் அவன் ஹீரோ ஆகணும். அப்படி இருக்கணும் அந்த கதாபாத்திரத்தின் தன்மைகள். அது சார்ட்டை நான் ரொம்ப ரசிப்பேன். ஒரு நடிகனாக பார்க்க முடியாது. யார் சொன்னாங்கல்ல, நான் 3 நிமிஷம் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ளே இன்வால்வ் ஆனேன்னு. அது அவருடைய இயற்கை. அது அவர் படம் பார்க்கும்போதே யார் நடிக்கிறா இல்லை ஹீரோவா அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த கதாபாத்திரமாகவே பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படியாப்பட்ட ஒரு இயக்குனரிடமிருந்து சுரேஷ் சார் வந்திருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திரும்பவும் சொல்கிறேன், ஆஸ் அ டைரக்டர்ஸ் வி கேன் கிரியேட் கேரக்டர்ஸ், வி கேன் கிரியேட் ஹீரோஸ். அது நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் நான். அதனால் தம்பி அக்ஷய், உங்களுக்கு முதல் படமே ஏன்னா நான் அவரை பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஒரு நல்ல டீம் கிடச்சிருக்கு, நல்ல இயக்குனர் கிடச்சிருக்காரு. நான் சங்கரை பற்றி எது சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், அவர் என்கிட்ட ஒரு 17 படம் உதவி இயக்குனராக இருந்தார். இடையில குஞ்சு மோகன் ஒரு பெரிய ப்ரொடியூசர். அவர் இடையில ஒரு 5 படம் 6 படம் சங்கர்கிட்ட வேலை செஞ்ச பிறகு நாங்கள் 2 பேரும் வேளாங்கண்ணியில் மீட் பண்ணுவோம். சார், உங்கள் அசிஸ்டண்ட் யாராக இருந்தால் எனக்கு அனுப்புங்கன்னா ஒரு படம் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். நான் சங்கரை ஒரு மலையாளத்துலலாம் ஒரு நிறைய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழில் படம் எடுக்கிறேன்னு சொல்கிறாரு. நீ அவரை போய் பாரு, உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன். இல்லை சார், நான் இப்போ போகல, நான் இன்னும் கற்றுக்கணும், எனக்கு இன்னும் பேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி 17 படங்கள் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு ஒரு டைரக்டராக போகிறார். அதுதான் அந்த அந்த ஃபவுண்டேஷன் வேணும் நமக்கு. இயக்குனர்களுக்கு அது இப்போத்த வேண்டாம், சில உண்மைகள் சிலருக்கு வலிக்கும், அது வேண்டாம். அந்த ஃபவுண்டேஷன் இருந்ததுனால நமக்கு லைஃப் ஜாஸ்தி இருக்கும். அடுத்தது இன்னைக்கு வெற்றி கிடைக்குது, ஈஸியாக வெற்றி கிடைக்குது. தம்பி, உங்களுக்கும் ஒரு பெரிய ப்ரொடியூசர் அப்பா, ஈஸியாக நீங்கள் சினிமாவுக்குள்ளே வந்துட்டீங்க. அதை தக்க வச்சுக்கிறோம். உங்களுக்கு ஒரு இன்விடேஷன், வெற்றியுடைய அசிஸ்டன்ட். இதை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்றது தான் நான் அதைத்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மற்ற படத்தை பற்றி எனக்கு டிசிப்ளின் வேணும் சார் லைஃப்பில். இந்த ப்ரொடியூசரை பற்றி சொன்னாங்க. அவர் எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு செலவு பண்ணுவார். கணக்கு வழக்கெல்லாம் அப்படி பார்ப்பார், இப்படி பார்ப்பார். செல்லுமணி சார் சொன்னார், உடனே பில்லை எனக்கு இப்படி போட்டாங்க அப்படி போட்டாங்கன்னு. ப்ரொடியூசர்ஸ்னால் அப்படி தான் இருக்கணும். எதுக்கு செலவு பண்ணணுமே அதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாதோ அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது. இத்தனை நாளில் ஒரு பட்ஜெட் போடுறோம், இது போடுறேன், ஒரு நடிகர் இதுக்குள்ளே படம் எடுத்தால் இவ்வளோக்கு நம்ம விற்கலாம், நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும். இந்த கணக்கு தெரியாமல் இன்றைக்கி படம் எடுத்தால் ரொம்ப பேர் மாட்டிக்கிறாங்க. அதனால் அப்போல்லாம் படம் ஆரம்பிக்கும் போது அண்ணனுக்கு தெரியும், சுப்பிரமணிய அண்ணனுக்கு, இன்று ஆரம்ப விழா அப்படின்னு மேலே போடுவோம். ஃபுல் பேஜ் விளம்பரம் அப்போலாம் கொடுப்போம். மேலே இன்று படம் ஆரம்பம், கீழே இத்தனாம் தேதி ரிலீஸ். ஒரு 3 மாதமோ 4 மாதமோ கழித்து ரிலீஸ் டேட் போடுவோம். அந்த ரிலீஸ் டேட் ஒரு நாள் அப்படியும் போகாது இப்படியும் போகாது. அப்படி பல ப்ரொடியூசர்ஸ் இருந்தாங்க. அதனால தான் அவங்களாம் அத்தனை காலங்கள் நிலைக்க முடியுது. அதனால் அந்த டிசிப்ளின், டெடிக்கேஷன். நீ நடிக்கிறீன்னா உன்னை ஒப்படைச்சிட்ட, நீ டைரக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்ட, சரண்டர் ஆகிடணும்.
அங்கே வந்து நான் வந்து லலித்துடைய பிள்ளை அப்படின்லாம் நடிக்க வந்துட்டியா டைரக்டர்னு சொல்கிறார். உங்களுக்குன்னு சில இண்டிவிஜுவலாக ஒரு கிரியேட்டிவ் இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா கேட்கலாம், அது தப்பு இல்லை. டைரக்டர் அது ஓகே நீ பண்ணுன்னா பண்ணலாம். இப்படி அந்த டெடிக்கேஷன் டிசிப்ளினை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்தில், ஏன்னா வந்து என்ட்ரி ஈஸியாக கிடச்சிரும் உங்களுக்கெல்லாம். ஏன்னா அவர் எப்படி வேணாலும் படம் எடுக்கலாம், எவ்வளோ வேணாலும், ஏன்னா அவ்வளோ சம்பாதிச்சு வச்சுட்டார் இந்த ஷார்ட் டைமில். புரியுதா? ஆனால் அதை நீங்கள் எப்படி தக்க வச்சுக்க போகிறீங்க அந்த வெற்றியை, அதை புரிஞ்சுக்க. அடுத்தது லலித் சார், அவர் சொன்னார், அவரை வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய மண்டபத்தை லீஸ் எடுக்கிறதுக்காக வந்தார். அப்போ சுப்பிரமணியன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், சேசி சார் நீங்கள் எங்கிட்ட எப்படி பிஸ்னஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி